என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தயவு. ரொம்ப ஒரு கடினமான நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது வரலாற்றில் கடினமான நேரம் என்பது ஒரு பக்கம், ஒரு நாளின் மிக கடினமான நேரம் அப்படின்றது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இருக்கையிலேருந்து எழுந்து இன்னொரு இருக்கையில் அமர்றது. ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படின்றது தான் நம்முடைய வழக்கம் இல்லைங்களா? அதனால் சாப்பிட்டு முடித்த பின்னாடி, அதாவது திருவொற்றிப்பிரகாச வள்ளலார் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பசியில் இருக்கிறப்போ அவனுக்கு அறிவுரை பண்ணாத, அவனுக்கு சாப்பாடு போடு, அறிவுரை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நடைமுறையில் என்னென்னா, சாப்பாடு போட்ட உடனேயே நம்ம அறிவுரை பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா அவங்க ஒரு நிதானத்தில் இருப்பாங்க. நம்ம அப்போ போய் அவங்கள தொந்தரவுப்படுத்துறதுன்றது உள்ளபடிக்கு மனசுக்கு கொஞ்சம் கனமான ஒரு நேரம் தான். ஒரு பள்ளியில் ஒரு மாணவர் முதல் மேசையில் உட்காந்துருக்கிறார். ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். நடத்துகிறப்ப அந்த பையன் தூங்கிடுறான். உடனே பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து அவனை எழுப்பு அப்படின்றாரு ஆசிரியர். திரும்பவும் அந்த பையன் தூங்கிடுறான், எழுப்பு அப்படின்றாரு. திரும்பவும் அந்த பையன் தூங்கிறான், எழுப்புன்றாரு. உடனே அந்த பையன் கேட்டான், என்ன சார் அநியாயமா இருக்கு, நீங்கள் தூங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன எழுப்ப சொல்றீங்க, தூங்க வைக்கிறது நிப்பாட்டிங்க சார் அப்படின்னா. அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சவொன்னே இருக்கக்கூடிய அந்த நேரம்ங்கிறது கொஞ்சம் கடினமான நேரம் தான். அதனால தான் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வயிற்றுக்கான உணவு இன்னைக்கு நிறைவடைஞ்சிட்டு, இது செவிக்கான உணவுக்கான ஒரு நேரம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அல்லது பேச போகின்ற தலைப்பு என்பது வழக்கமாக நாம் சந்திக்கக்கூடிய தலைப்பு கிடையாது. நம்ம சமய வரலாறு பற்றி பேச போகிறோம், தத்துவியல் பற்றி பேச போகிறோம். கடினமான தலைப்பு தான். இந்த தத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருக்கு கொட்டாயம் வந்துடும். அந்த வார்த்தையினுடைய சிறப்பு அம்சம் அது. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார், நான் ஒரு மேடையில் பேசி முடிச்சுட்டு வந்தோன்னா, ஐயா நீங்கள் மகா தத்துவம் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆனால் மகா தத்துவம்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு தத்துவ அறிஞரை பார்த்து ஐயா தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அவர் சொன்னார், கேட்குற யாருக்குமே புரியலைன்னா அதுக்கு பேர் தத்துவங்க ஐயா, சொல்கிறவருக்கே புரியலைன்னா இல்லைங்களா? இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு யாருக்குமே புரியாது. 2 வரி எழுதினாலும் புரியாது, 10 வரி எழுதினாலும் புரியாது, 1 மணி நேரம் பேசினாங்கன்னாலும் புரியாது. அவர்கள் தமிழகத்தின் மகா தத்துவ அறிஞர்களாக இன்னைக்கு நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம பார்க்க போகிறது மகா தத்துவம் கிடையாது, தத்துவம். இப்போ தத்துவம்ன்ற ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா, அது நேர்மையான ஒரு தமிழ் சொல்லா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தத்துவத்துக்கான ஆங்கில சொல் என்ன? ஃபிலாசபி அப்படின்னு வருது. இந்த ஃபிலாசபிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் PHIL ஃபில் அப்படின்னா அது அன்பு செலுத்துவது, நேசிப்பது, காதலிப்பது என்பதை குறிக்கும். ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மனிதர்களை நேசிக்கக்கூடிய துறைக்கு ஆந்த்ரோபாலஜி என்று பெயர். ஆந்த்ரோனா மனுஷன், ஃபில்லுன்னா காதல், மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு துறைக்கு ஆந்த்ரோபாலஜி என்று பெயர். இப்போ ஃபிலாசபிங்கிற அந்த துறையை தத்துவம் என்று மொழிபெயர்ப்பதே சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. அதற்கு மெய்யியல் என்றுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரு மனிதன் உண்மையை காதலிக்கிறான், மெய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறான். எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மெய்ப்பொருளை காண்பதற்காக ஒரு மனிதன் ஆசைப்படுறான். அப்போ அந்த மெய்ப்பொருளை உணர்ந்துக்கிறதுக்கான விஷயங்களை அந்த அடிப்படையில் கத்துக்கிறான் இல்லைங்களா? அதுதான் தத்துவ இயல் இல்லைங்களா? அப்போ இந்த தத்துவ இயல், மரபு இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அது ஏதோ தொடர்புடைய ஏதாவது 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அண்ணன் வாசிங்க அப்படிம்பாரு. எதுக்குடா அண்ணா நான் தூங்கணும், நீங்கள் வாசிங்கன்னா தான் எனக்கு தூக்கம் வருது அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி சில பேர் தத்துவியலை வேற எதை படித்தாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, தூங்கணும்னா தத்துவியல் படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தை, இந்த அரசியலை, இந்த அமைப்பை இயக்கி கொண்டிருப்பது தத்துவியல் தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நியூட்டன் மட்டும் தத்துவத்தை இறுதி செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் பேனா எழுதாது, ராக்கெட்டும் பறக்காது இல்லைங்களா? அப்போ ஒரு தத்துவம் இந்த உலகத்தை இயக்கி கொண்டே இருக்கின்றது. இப்போ வட்டி என்பது ஒரு தத்துவம். ஒரு குட்டி போடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆடு குட்டி போடும், மாடு குட்டி போடும், பணம் குட்டி போடுமா? போடாது. தத்துவ ரீதியாகத்தான் அது குட்டி போடும். இன்னைக்கு அந்த வட்டிங்கிறது இல்லாமல் இயங்கக்கூடிய வங்கிகள் ஏதாவது இருக்கா? இஸ்லாமிய வங்கிகள் மட்டும்தான் இயங்குது. நாட்டினுடைய அரசாங்கமே வட்டி கொடுக்குது. அப்போ அந்த வட்டிங்கிற ஒரு தத்துவம் இன்னைக்கு உலகத்தில் 190 நாடுகளை இயக்கி கொண்டிருக்கின்றது.
அப்போ தத்துவங்கள் இன்னைக்கு நமக்கு தொடர்பில்லாததாக தோன்றினாலும் நாம் தத்துவத்தால் வாழ்கிறோம், தத்துவத்தால் இயக்கப்படுகின்றோம். இந்த புரிதல் நமக்கு வேணும். இப்படி பார்க்குறப்போ வரலாற்றில் தமிழர் சமயங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு கடவுள் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம், ரசிகர் மன்ற மாதிரி எனக்கு இந்த நடிகரை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த நடிகரை பிடிச்சிருக்கு, 2 பேரும் முட்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சமயம் எப்படி தோன்றுச்சு, எனக்கு இந்த கடவுள் பிடிக்கும், உனக்கு இந்த கடவுள் பிடிக்கும், 2 பேரும் முட்டிப்போம் அப்படின்னு சமயம் தோன்றுச்சான்னு பார்த்தா சமயம் அப்படி தோன்றவில்லை. சமயம் முதல்ல இயற்கை மேலே மனிதனுக்கு ஒரு நேசம் வருது. சுற்றிலும் பார்க்குறான், இந்த இயற்கை எனக்கு பழம் கொடுக்குது, இந்த இயற்கை எனக்கு தண்ணி கொடுக்குது, இந்த இயற்கை எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குது, இந்த இயற்கைக்கு நான் என்ன கொடுப்பேன், இதெல்லாம் எனக்கு யாரோ படைச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த படைத்து கொடுத்த ஒரு நபருக்கு நான் என்ன தரப்போறேன் அப்படின்னு மனிதர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த நன்றி உணர்வின் வெளிப்பாடாகத்தான் முதல்ல இந்த மெய்யியல் கடவுள் தொடர்பான அந்த நாட்டம்லாம் தோன்ற தொடங்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றிய அந்த மெய்யியல் தான் ஒரு காலகட்டத்தில் சமயமாக மாறுகின்றது. இப்போ நம்ம 2 வார்த்தைகளை பயன்படுத்துறோம், ஒன்று சமயம், இன்னொன்று மதம். 2ம் ஒரே மாதிரியான வார்த்தைகளா? என்ன வேறுபாடு? இப்போ நம்ம சங்க இலக்கியத்தை தானே எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறோம். சங்க இலக்கியத்துல மதம் என்ற சொல் பயன்படுகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா மதம்ன்ற சொல் இருக்கு. எப்படின்னா வலிமை, செருக்கு, அறியாமை, அழகு, கொள்கை, இந்த பொருள்கள்ல சமயம்ங்கிற இது மதம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுது. ஆனால் மக்கள் பின்பற்ற தகுந்த நெறி என்ற அடிப்படையில் மதம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தப்படவே இல்லை. அப்போ சங்க காலம் முழுக்க அந்த சொல் நமக்கு இல்லை. அதற்கு பின்னாடி சங்க காலத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் தான் சமயம் என்ற சொல்ல நம்ம கொண்டு சமயம்னா மனிதர்கள் பின்பற்ற தகுந்த ஒரு நெறி, சைவ சமயம், வைணவ சமயம், ஆசீவக சமயம்னு சமயம்னு பிரிக்கிறோம். இந்த சமயம் என்பதை நாம் உருவாக்கினோம்னா நாம தான் உருவாக்கணும். ஆனா நாம் அதை விரும்பி உருவாக்கினோமா இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இப்போ மலையாள மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான் பயன்படுத்துறாங்க. தமிழில் நம்ம என்னன்னு பயன்படுத்துறோம்? கைபேசி அப்படின்னு பயன்படுத்துறோம். இப்போ வைஃபைங்கிறதுக்கு அருகலை அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். இப்போ அருகலை அப்படின்னு பேர் வைக்கிற காரணத்தினால அதை நான் கண்டுபிடிச்சேன்னு ஆயிடுமா? ஒரு பொருள் என் மண்ணுக்குள்ள வருது, அது வர்றதை என்னால் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பொருளை நான் எனது மொழிக்கு உரியதாக மாற்றுகின்றேன். இது தமிழருடைய வழக்கம். அப்போ என்னன்னா வடக்குல கிமு 6வது நூற்றாண்டுல புத்தம் என்ற ஒரு சமயம் தோன்றுகின்றது. அதிலிருந்து கிறிஸ்துவ சமயமும் மற்ற சமயங்களை அந்த முறையை எடுத்துக்கிறாங்க. மிஷினரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முதல்ல மிஷினரிகளை அனுப்பிய சமயம்ங்கிறது புத்த சமயம் தான் வரலாற்றின் படி. அப்படி புத்த சமயம் ஆட்கள் அனுப்புறப்போ அந்த ஆட்கள் தமிழ்நாட்டுக்கும் வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சமயம் புத்த சமயம், உன்னோட சமயம் என்ன சமயம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தாய்மொழிக்கு என்ன பேரு சொல்லுங்க? தாய்மொழிக்கு என்ன பேரு? இப்போ ஒரு கேள்வி, இன்னைக்கு இங்க மலாய் மொழி இருக்கு, சீன மொழி இருக்கு, தமிழ் மொழியும் இருக்குன்றப்பதான் நான் தமிழ்னு சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க இருந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். அப்போ அதுக்கு தமிழ்னு பேர் இருந்திருக்குமா? ரொம்ப எளிமையாக கேட்குறேன். அங்கே நாட்டுக்கோழி பரோட்டான்னு ஒரு கடையில் பார்த்தேன் இல்லைங்களா? ஒரு 50 வருஷம் முன்னாடி யாராவது நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்களா? கோழினாலே அப்போ நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி வரப்போ தான் நாட்டுக்கோழின்னு ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு மொழி என்றாலே இது தமிழ் தான், மொழி தமிழ் தான். அப்புறம் எப்படிதான் தமிழ்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஒருத்தன் வர்றப்போ இது ஏன் மொழி, அது அவன் மொழின்னு நம்ம சொல்றப்போ இது தம் மொழி, தம் மொழி. அதனால அந்த எழுத்துக்கு தமிழி அப்படின்னு பேர் வந்தது. தம் மொழி எழுத்து, அது என்ன மொழி? அது வடமொழி, வடக்கில் இருக்கக்கூடிய எழுத்து இல்லைங்களா? அப்போ வடக்கிலிருந்து ஒரு மொழி வர்றப்போ நம்முடைய மொழி தமிழ்னு மாறுது இல்லை? அதே போல வடக்கிலிருந்து சமயங்கள் வர்றப்போ நாம் நமது சமயங்களை அறுதியிட்டு வரையறை செய்யக்கூடிய ஒரு தேவைக்கு உள்ளாகிறோம். அப்பதான் நம்ம சமயங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். தொடர்ச்சியாக தமிழர்கள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனத்துல ஒண்ணு என்னன்னா, தமிழர்கள் மத வெறியர்கள். நண்பர்களே, தமிழர்கள் மதத்தை உருவாக்கவில்லை. மதத்தை இன்னொருவர்கள் எடுத்துக்கொண்ட பொழுது தற்காப்புக்காக தங்களுடைய இறையியலை தமிழர்கள் வரையறை செய்து கொண்டார்கள்.
சொன்னார்கள். அப்போ மற்றவங்களை வேணா நம்ம மத வெறியர்கள்னு சொல்லலாமே தவிர தமிழர்களை ஒருபோதும் நாம் மத வெறியர்கள் என்று சொல்லிவிட முடியாது, சொல்லிவிடக் கூடாது. அப்போ இந்த சமயம்ங்கிறது எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சார கோவை அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல. இந்த ஆச்சாரம் அப்படின்ற வார்த்தையை யார் பயன்படுத்துவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அவர் ரொம்ப ஒழுக்கமானவர்னா நம்ம ஆளு, அவர் ரொம்ப ஆச்சாரமானவர்னா இல்லைங்களா? அப்ப ஆச்சார கோயின்னா, அப்ப ஆச்சாரத்துக்கும் ஒழுக்கமுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஒழுக்கம்னா ஐயாவும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நாங்க 2 பேரும் பின்பற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒழுக்கம். ஐயா நல்லா இருக்கிறதுக்கு நான் மட்டும் உன்னை பின்பற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆச்சாரம். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அவர் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ இதை பண்ணு, இதுதான் ஆச்சாரம். இந்த வேறுபாடு புரியும். அப்ப இந்த ஆச்சார கோவைங்கிற நூல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்குறதுக்காக எழுதப்பட்ட ஒரு இருந்தீங்கன்னா இனிமே அப்படி பார்க்காதீங்க, இனிமே பிராமணர்கிட்ட போய் ஜாதகம் பாருங்க அப்படின்னு ஆச்சார கோவையில் ஒரு பாட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தான் ஆச்சார கோவை. அந்த ஆச்சார கோவையில் 62வது பாடல்ல தான் இந்த சமயம்ங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்படுது. என்ன சொல்லுது அந்த பாடல்னா, கால்வாய் தொழுவு சமயம் எழுந்திருப்பு ஆசாரம் என்ப குறவர் இவை சாரத்தால் சொல்லிய 3 அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, முதல்ல கால்வாய் தொழுவுனா காலில் விழுந்து வணங்குறது. நம்ம ஒரு பெரிய மனிதர்களை பார்த்தா காலில் விழுந்து கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு இருக்கு. சிலருக்கு வந்து அரசியல் காரணங்களுக்காக அந்த வழக்கம் இருக்கு. ஒரு 2 அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து தாத்தாவோட காலில் விழுந்தேன், அப்புறம் ஒரு பையன் காலில் விழுந்தேன், அப்புறம் அவர் பையன் காலில் விழுந்தேன், இப்போ ஒரு சின்ன பையன் இருக்காங்க அவங்க வீட்டில், அவன் காலையும் நான் விழுந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நானும் 40 வருஷமா இருக்கேங்க, ஒரே ஒரு தடவை தான் காலில் விழுந்தேன், அப்புறம் என்னங்க ஆச்சு, அப்புறம் அவங்க காலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எந்திரிச்சா தானேங்க, அப்படியே படுத்துட வேண்டியதுதான் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த மாதிரி போலியாக விழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக ஒரு மனிதரை மதித்து நம்ம காலை தொட்டு கும்பிடுறோம் இல்லைங்களா, அது வந்து கால்வாய் தொழுவு அப்படின்னு பேர். அது முதலாவது. 2வது வந்துட்டு சமயம். சமயம்னா அந்த சமயம் நிறைய பின்பற்றுறது. 3வது எழுந்திருப்பு. இப்போ வந்து நம்மலாம் உட்காந்துருக்கோம், ஒரு நபர் உள்ள வர்றப்போ மரியாதை நிமித்தமாக நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. நம்ம வந்து அதை கவனிக்கவே மாட்டோம். கிட்ட கொஞ்ச பார்த்தோன்னா விடுக்குன்னு ஏச்சு நிற்போம் இல்லைங்களா. இப்போ திருவள்ளுவர் வள்ளலார் அவர்கள் மேலே ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருது. வழக்கு தொடுத்தவர் வந்துட்டு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள வர்றாங்க. வந்த உடனே யார் வழக்கு, இதுதான் நெறின்னு ஆச்சார கோவை சொல்றப்போ இந்த சமயம் என்ற சொல் முதலாக புழக்கத்தில் வருது. சமயம்னா மக்கள் வந்து பின்பற்றதுக்கு இந்த நெறி அப்படின்ற பெயர்ல தான் அது வந்து வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மணிமேகலைன்னு ஒரு நூல், நம்ம மணிமேகலை நூல் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். அதில் கோவலனுடைய மகளாகிய, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமயத்தை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமய அறிஞர்கள் கிட்டக்கெல்லாம் பேசுகிறாங்க. அந்த காதைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சமய கணக்கரும் வந்து சொல்கிறாங்க, எங்கள் சமயத்தில் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இப்படி தான் கடவுளை பார்க்குறோம், இப்படி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம், எங்களுடைய பஞ்சபூத தத்துவம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில் பார்க்குறப்ப சமய கணக்கர்னு வருது இல்லைங்களா. சமயத்தை பற்றி நல்லாக அறிஞ்சிருக்கக்கூடியவங்க கணக்கர் அப்படின்னு பேர். அவங்க வந்து அந்த காலத்திலே இருந்திருக்காங்கன்ற செய்தி நமக்கு தெரிய வருது. இப்படியாக வடக்கிலிருந்து வரக்கூடிய சமயங்களுக்கு எதிராக நாம் சமயங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். இந்த மணிமேகலையே பார்த்தீங்கன்னா சைவ சமயம், வைதிக சமயம், ஆசீவக சமயம், சாங்கிய சமயம், பௌத்த சமயம், இந்த சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மணிமேகலை சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற ஒரு குறிப்புகள்லாம் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலைங்கிறது புத்த சமயத்தை சேர்ந்த நூல். இந்த நூல்கள் தான் முதலில் தமிழர்களுடைய சமயத்தை பற்றி முதலாக குறிப்பிடுகின்றது. தமிழர்கள் தங்கள் சமயத்தை பற்றி தாங்களாக புகழ்ந்து எழுதி கொண்டதே இல்லை. சிந்திச்சு பாருங்க, என்னோட ஒரு புகழ் இருக்குன்னா அதை அடுத்தவன் சொல்லட்டும், நான் என்னத்தானே புகழ்ந்துக்க மாட்டேன். இப்போ சில திரைப்படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரும், நான் நல்லவன், நான் படித்தவன், எனக்கு அறிவு இருக்குது இல்லைங்களா. சில பேர் அவங்களே பதாகையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுப்பாங்க. அது ஒரு பாவம், அது ஒரு மனநோய். அது நாசிசம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழை சொல்ல வரல, இன்னொருத்தவங்க வந்த பின்னாடி அவர்களோடு போட்டி போடுவதற்காகத்தான் நம்ம உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தது. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம்,
அதில் வந்து பல இடங்களில் கடவுள் வாழ்த்துங்கிறது சிவனை பற்றினதாக இருக்கிறது, பெருமாளை பற்றிய பாடல்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ சங்க இலக்கியத்தில் எந்த நூலையும் நம்ம முழுமையாக ஒரு ஒரு சமயம் சார்ந்த நூலாக சொல்லிட முடியாது. சங்க இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் கிடையாது. ஒரே ஒரு நூல் விதிவிலக்கு திருமுருகு ஆற்றுப்படை. இப்போ ஆற்றுப்படைனா என்னன்னு தெரியுமா நமக்கு? ஆற்றுப்படுத்துதல். இப்போ ஒரு நபர் இருக்காரு, ஒரு துயரத்தில் இருக்காரு, உங்களால் அவருக்கு உதவி பண்ண முடியாது, ஆனால் இன்னார்கிட்டக்கு போனால் உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதற்கு பேர் தமிழில் வந்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர். இங்கே பாருங்க தம்பி, நீ இந்த பக்கம் போனால் போதும். ஒரு உதாரணம் சொல்லணும் உங்களுக்கு. இது வந்துட்டு மகாபாரதத்தில் வரக்கூடியது. கர்ணன் வந்து இறந்துடுறாரு. இறந்து அவர் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறாங்க. கர்ணன் வந்து மாபெரும் வள்ளல், அவரை வேற எங்கேயும் கூட்டு போக முடியாது. சொர்க்கத்துக்கு கூட்டு போன பின்னாடி கர்ணனுக்கு பசிக்குது. சொர்க்கத்தில் யாருக்காவது பசிக்குமா? பசிக்காது இல்லை. கர்ணனுக்கு பசிக்குது. ஏன் பசிக்குதுன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாழ்நாளில் வந்து தங்கத்தை தானம் பண்ணியிருக்கீங்க, வைரத்தை தானம் பண்ணியிருக்கீங்க, வெள்ளியை தானம் பண்ணியிருக்கீங்க, மலைகளை கொடுத்துருக்கீங்க, நிலங்களை கொடுத்துருக்கீங்க, பதவிகளை கொடுத்துருக்கீங்க, பிடிச்ச பெண்ணை கூட விட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் வாழ்நாளில் பண்ணாத ஒரே ஒரு தானம் என்னென்னா அன்னதானம். கர்ணன் வந்து அவர் கையால் யாருக்கு சாப்பாடு போட்டது இல்லையா? அப்போ எனக்கு பசிக்குதே, நான் என்னங்க பண்ணுறதுன்னு கர்ணன் கேட்குறப்ப சொல்கிறாங்க, அப்போ உங்களுடைய ஆள்காட்டி வர எப்படி வாயில் வச்சுக்கோங்க, பசி நின்றுடுன்றாங்க. கர்ணன் வந்து ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்கிறான்னா பசி நின்றுதான். ஏங்க நான் அன்னதானமே பண்ணலைன்னு சொன்னீங்களே, இருந்தும் எப்படிங்க வந்து எனக்கு இந்த புண்ணியம் வச்சுன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு போடலைங்க, ஆனால் ஒரு முறை ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னப்போ அது அங்கே சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ அந்த பக்கம் அந்த விரலை நீட்டினீங்க இல்லைங்களா? அந்த விரலோட புண்ணியத்தால் உங்களுக்கு பசி தீர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கர்ணன் பண்ணது இருக்குல்ல, இதற்கு பெயர் தான் ஆற்றுப்படுத்துதல். புரியுதா? நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பாடு அடுத்தவங்களுக்கு போடுறோம்ல, அதுக்கு என்ன பேர்? இப்போ விருந்தோம்பல் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அப்போ நான் ஒரு வித்தியாசம் கேட்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு சுவாமி வராங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது, அதை அவங்களுக்கு போடுவீங்களா? போட மாட்டோம். நம்ம சமைச்சு போனீங்களா, தர்மமாக கொடுப்பீங்களா? அது பிச்சை. எனக்கு மிச்சம் இருக்குது, எனக்கு பயன்படாது, அதனால உனக்கு கொடுக்குறேன், பிச்சை. அதுக்கு அடுத்தது ஒரு நபர் வர்றாரு, காத்திருந்து அவங்க கூட சாப்பிட்றோம்ல, அதற்கு பேர் ஆந்தனை அப்படின்னு பேர். நீங்கள் வந்து வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கும், ஆண்டாள் பாசுரத்தில், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழ் அவ்வளோ நுட்பமான மொழி, தமிழ் அவ்வளவு வளங்கள் இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மரபு இருக்கிறப்போ இந்த சங்க இலக்கிய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மதம் என்பது வந்து ஒரு கருதுகோளாக நம்ம ஏற்கவில்லை. அதற்கு பின்பு சமயம் என்கின்ற ஒரு கருதுகோள் நமக்கு உருவாகின்றது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த சமயம்னு வர்றப்போ இந்த சமயத்தை நம்ம எங்கேருந்து உருவாக்கிக்கிட்டோம்? அவங்க ஒரு சமயத்தை வந்துட்டு புத்தரோட போதனையிலேருந்து உருவாக்கிக்கிட்டாங்க, இவங்க மகாவீரரோட போதனையிலேருந்து ஒரு சமயத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. நமக்கு எங்கே போதனை இருக்குன்னு பார்க்குறப்போ தமிழர்கள் தங்கள் சமயங்களை தங்கள் மெய்யியலில் இருந்து உருவாக்கினார்கள், தத்துவத்திலேருந்து உருவாக்கினாங்க. இன்னும் ரொம்ப ஏன்னா மண்டோதரியோட அப்பா இருக்காருல்ல, அவர் மயன், அவர் தச்சர் இல்லைங்களா? அப்போ இழைச்சிக்கிட்டு போச்சுன்றப்போ அவங்களுக்கு அந்த அந்த சொல்லோடைய தெரியும். அது மாதிரி தமிழர்களுக்கு சமயம்னு ஒன்று தேவை வர்றப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழர்கள் தங்கள் மெய்யியலை எடுத்து அந்த மெய்யியலில் இருந்து தான் சமயத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். இப்போ சமயம் தான் மெய்யியலானா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் மெய்யியலுக்கான பாதை என்பது நம்ம சமயத்தில் தான் இன்னைக்கு இருக்குது. சமயத்தை இன்னும் பின்னோக்கி போனோம்னா தான் நம்ம மெய்யியல் கிடைக்கும். இப்போ மெய்யியல்னா என்னங்க? நமக்கு வந்து மூக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த மூக்கை சுவாசிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தனியாக சொல்லித்தரோமா? இப்படி தான் சுவாசிக்கணும். காது கிட்ட போயிட்டு காதே நீ இப்படி தான் கேட்கணும். இல்லை வயிறு இருக்குது, அதுக்கு இப்படி தான் பசிக்கிறோன்னு நம்ம சொல்லித்தரோமா? சொல்லித்தரது இல்லைல்ல, அது அதோட வேலையை சரியாக பண்ணதில்லை. அப்போ நம்ம மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அதோட வேலை என்ன? சிந்திக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோமா அப்படின்றது அடுத்த கேள்வி இல்லைங்களா? ஒருத்தவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, எல்லோருக்கும் மூளை இருக்கின்றது, சிலர் பயன்படுத்துகிறார்கள், மொழி இருக்கு, அந்த மொழியில என்ன தமிழ் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதையும் நம்பணும். அப்ப நமக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கு, ஆனா பயன்படுத்துறோமா இல்லையா? பயன்படுத்துறது இல்லை இல்லைங்களா? அப்ப நமக்கு மூளை இருக்கு, இதை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்கு. என்னன்னா, மக்கள் வந்து தன்னிறைவடையாம இருந்தாங்கன்னா,
உங்களுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சங்க, வாழ்கிறதுக்கான இடமே வந்துட்டு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சிந்திப்பீங்களா? சிந்திக்க மாட்டோம். வயிறு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா மூளை வேலை செய்யாது. ஆனால் தமிழ் சமுதாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் அன்னைக்கு நம்ம இல்லையே. இன்னைக்கு நாம் மலேசியாவுக்கு வேலை பார்க்க வந்திருக்கோம். நமது முன்னோர்கள் மலேசியாவுக்கு எதுக்கு வந்தாங்க? ஒரு 1000 வருஷம் முன்னாடி இல்லைங்களா? அப்போ அவர்கள் வந்துட்டு சாப்பாட்டு பின்னாடி அலையக்கூடிய நிலைமையில இல்லை, அவர்கள் சிந்தித்தார்கள். அப்படி சிந்திக்கிறப்போ அந்த சிந்தனையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அதுதான் தமிழர்களுக்கு வந்துட்டு மெய்யியலாக, இந்த அறிவு பசியிலேருந்து வரக்கூடியதாக அந்த மெய்யியல் வந்தது. இந்த மெய்யியலில் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்றப்போ சரியா இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? இது லாஜிக்கா இல்லைப்பா சொல்றோம்ல. லாஜிக்ன்றதுக்கு தமிழ் சொல் ஏரணம். இது ஏரணப்படி இல்லை. ஒரு விஷயம் சொல்றப்பே தெரிஞ்சிடும் இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, நான் வந்துகிட்டே இருந்தேன், ஒரு காளமாடு பால் கறந்துச்சு, அதுக்கப்புறம் சொல்றப்ப அப்படியே நிப்பாட்டுருவோம். என்னப்பா அது எப்படிப்பா அது, இதே லாஜிக்ல நிப்பாட்டுறோம்ல. முதல்ல சொல்ற செய்தியில வந்து லாஜிக் இருக்கணும், ஏரணம் இருக்கணும். ரெண்டாவதா ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்ன பின்னாடி அதை விவாதிக்கிறதுக்கு 4 பேர் அனுமதிக்கணும். நேர்மையாக ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர்கள் அனுமதிப்பார்கள். நீ யாருமே விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றானா பொய் சொல்றான்னு அர்த்தம். இந்த விவாதிச்சு வர்றப்போ நான் ஒரு விஷயம் சொல்றப்போ இல்லை இதுதான்றதுக்கு ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க, நிரூபணம், ப்ரூஃப். இது 3ம் சேர்ந்தது தான் மெய்யியலை உருவாக்குது. முதல்ல ஒருத்தர் செய்தியை சொல்றாரு, அது லாஜிக்கா இருக்கான்னு பார்க்குறோம், அப்புறம் அது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம், டிஸ்கஷன் பண்றோம், அதுக்கு பின்னாடி அதுக்கான ஆதாரம் இருக்குதான்னு பார்க்குறோம். எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு தமிழர்கள் நிறைய மெய்யியல் தத்துவங்களை உருவாக்குனாங்க. நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் மறைஞ்சிட்டாரு. அவர் தான் தமிழர் மெய்யியல் பற்றி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. தமிழர் மெய்யியல் நிறைய இருக்கு, நம்ம கிடைக்குன்னா சொல்லுங்க பண்றேன். அடுத்த உலகத்தில் எனக்கு வாழைப்பழம் கிடைக்குன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அந்த அடுத்த உலகத்தை காட்டு, அதில் வர வாழைப்பழத்தையும் காட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. இது வந்து பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்துட்டு கடவுள் இல்லைன்ற கருத்தை வந்து நாத்திகம்னு சொல்றாங்கல்ல, இல்லையா? நாத்திகம்னா என்னங்க அர்த்தம்? நான் ஒரு உதாரணம் கேட்குறேன். புத்த சமயம் கடவுளை ஒத்துக்குதா இல்லையா? ஒத்துக்குது. சமணம் கடவுளை ஒத்துக்குதா இல்லையா? இது 2க்கும் நாத்திக சமயம்னு பேருங்க. இப்ப நாத்திகம்னா கடவுள் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதத்தையும் ஏத்துக்கல, கடவுளை பத்தி கவலைப்படாத, அது இருக்கா இல்லையான்றதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லுது. இதை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த சங்க இலக்கிய புலவரான கபிலர். கபிலர் தான் முதல்ல வந்துட்டு இந்த உலகாயுதவாதத்தை முன்வைக்கிறாரு. இப்போ அது வடக்கில் போய் லோகாயுதம் வந்து மொழிபெயர்த்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து எண்ணியம் அப்படின்னு பேர். நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, என்ன சாங்கியம் பார்க்குற நீ உடனே பண்ணுவாங்கல்ல. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கொள்கை வந்துட்டு எண்ணியம் அல்லது சாங்கியம் அப்படிங்கிறது. இப்போ சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சின்ன சின்ன தத்துவங்கள் இருக்கு. பிரகிருதி, புருடன், மகத், பஞ்சபூதம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கர்மம், முக்குணம், இதெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணியத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இது ஒன்று பற்றி நம்ம நிறையா விளக்கலாம், அவ்வளவு இருக்குது அந்த எண்ணியத்தில். இதில் என்னென்ன ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த பிரகிருதி அப்படின்றது என்னன்னா ப்ரோக்ரியேஷன். எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சுல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒன்று இருந்துச்சு முதல்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்த அந்த அதுக்கு ஒன்றுக்கு பேர் வந்துட்டு பிரகிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் அது வந்து மூலம், மூலப்பொருள் அப்படிமோ. கடவுளை சொல்கிறோம்ல, ஆதி மூலமே அப்படின்றோம்ல, இந்த ஆதி மூலம்ங்கிறது அவங்க வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரகிருதத்துக்கு பின்னாடி புருடன் அப்படின்னா படைப்பாளி. ஒரு பொருள் இருக்கு, ஒரு படைப்பாளி வர்றாரு, அவர் அந்த பொருளை வச்சு பிற பொருட்களை உருவாக்குறாரு. இதெல்லாம் ஏன் மனுஷனான நம்ம மட்டும் கவலைப்படுறோம்? இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஆடு மாடு நாயெல்லாம் இருக்கு. இப்போ மாடு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கணும்ல, நம்ம கோயில் வந்து மாடு கும்பிட்டதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். நான் என்ன கேள்வின்னா, ஒரு மாடே போய் ஒரு கோயில் கட்டினா என்ன? குரங்குகள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அறிவுல 96% இருக்கிறதுக்கு குரங்குங்க சேர்ந்து கட்டின கோயில் யாராவது பார்த்துருக்கோமா? இல்ல. மனுஷன் மட்டும் என் கோயில் கட்டுறான், ஒரு கேள்வி வரும்ல, மனுஷன் மட்டும் என் கடவுளை தேடுறான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மகத்துன்றது ஒரு பேரறிவு, அந்த அறிவு மனிதருக்கு இருக்கிறதுனால நம்ம கடவுளை தேடுறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சாங்கியத்தில் வரக்கூடிய வாதங்கள். இந்த சாங்கியத்தை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பக்குடுக்கை நன்கனியார் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. அது அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அளவியல். அளவியல்னா ஒரு உதாரணம் கேட்குறேன். இப்போ வந்துட்டு இந்த அறை எவ்வளோ நீளம் இருக்குங்க? சுமாராக சொல்லுங்க நீங்க. இந்த அறை எவ்வளவு நீளம் இருக்கும்? 100 அடி, இல்லாட்டி 120 அடி.
இப்போ இந்த அறையை அளக்கிறதுக்கு நமக்கு அடின்னு ஒன்று அளவுகோல் தேவைப்படுது இல்லை? இந்த அடின்ற அளவுகோல் இல்லைன்னா நம்ம இதை எப்படி அளப்போம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு முதல்ல மனுஷன் குதிரையை பயன்படுத்துகிறான். அதுக்கு பின்னாடி மோட்டார் வாகனம் வர்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு குதிரை திறன் இருக்குது இந்த வாகனத்துக்கு, 2 குதிரை திறன் இருக்குது, 3 குதிரை திறன் இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணணும்னா முதல்ல அளவுகோலை நம்ம உருவாக்கணும். இந்த அளவுகோல் படி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வந்துட்டு அளவியல் அல்லது நியாயவியல் அப்படின்னு பேர். இப்போ ஐயாவும் நானும் வந்துட்டு ஒரு விவாதத்துக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். விவாதத்துக்கு வந்து 2 பேரும் அப்படியே பேசிக்கங்கன்னு விட முடியாது. முதல்ல என்னன்னா 2 தரப்பும் அந்த தரப்புக்கான பிரமாணத்தை தாக்கல் பண்ணணும். இப்போ கோர்ட்டில் சொல்லுவாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியான்னு கேட்குறாங்கல்ல, அந்த அளவியல் சொல்லுது முதல்ல 2 பேரும் பிரமாணம் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி என்ன பேசு பொருள் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு கடிதம் பொறுத்தரப்ப நம்ம என்ன எழுதுறோம்? பொருள், ஐயா எனக்கு 4 நாள் விடுமுறை வேணும்னு எழுதுறோம்ல, அது வந்துட்டு அந்த பிரமாணத்தில் இருக்கிறது பொருள் எடுத்தது. அதுக்கு பிரமேயம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது சம்சயம் அப்படின்னா ஐயம் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஒரு விஷயம் இருக்குது, நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன்? ஒருத்தர் நல்லவர் தாங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்க? ஆனால் அவர் நல்லவரான எனக்கு சந்தேகமாக இருக்குங்க இல்லையா? அப்போ பிரமாணம், பிரமேயம், 3வது வந்து சம்சயம், அதாவது ஐயம் இருக்குது பேச வர்றோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது ஒரு 2 பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நமக்கு இந்த பாண்டியர் அரசருக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, பெண்களின் கூந்தலுக்கு இருக்கிறது இயற்கை மனமா செயற்கை மனமா அப்படின்ட்டு. இதை பற்றி பொது வெளியில் விவாதிக்கலாமா அப்படின்னா விவாதிக்கக்கூடாது. ஏன்னா இது விவாதிக்கிறதுல யாருக்கு என்ன பயன் இருக்குது? விவாதத்தில் கலந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு பயன் இருக்கணும் இல்லைங்களா? அந்த பயன் என்னன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது விவாதத்துக்கு வர்றவங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து காமிக்கணும். அதுக்கு அடுத்தது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், சொல்ல வர்றப்ப நீங்கள் ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றப்போ நம்ம சித்தாந்தத்தை சொல்லணும். ஏன்னாங்க எனக்கு இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குது, அந்த சித்தாந்தம் எனக்கு இப்படி சொல்லி கொடுக்குது, அதனால நான் அப்படி யோசிக்கிறேன், அது சித்தாந்தத்தை அடுத்து சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும். இப்போ எதையுமே நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. விதிவிலக்கு இல்லாத ஒரு விஷயம் இருக்கா உலகத்தில்? எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குல்ல. அப்போது எது விதி எது விதிவிலக்குன்னு அதை பிரித்து சொல்லணும். அதுக்கு பிரிவு அப்படின்னு பேர். அதுக்கு பின்னாடி தான் தர்க்கம். தர்க்கம் பண்ணுறோன்னு சொல்லலை, தர்க்கம். நம்ம வந்து இப்படி தான் பேசுறது அப்படின்றது. அதுக்கு பின்னாடி முடிவு, வாதம், அப்புறம் வந்து ஜல்பம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், பொய் மறுப்பு. ஒருத்தர் விஷயத்தை சொல்கிறாரு, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? உதாரணம் கேட்குறேன், ஒரு கட்சி தலைவர் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் 16 பகுதிகள் இருக்குன்னு நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம். இந்த வாத திறமையை இந்த பகுதியை உருவாக்கினவர் கோதமனார் என்ற தமிழ் புலவர் புறநானூற்றில் 366வது பாடல் அவர் எழுதியது. இது தமிழர் மெய்யியல்ல ஒரு அங்கம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிதைவு கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும். சில பேர் எதை சொன்னாலும் போயிட்டு போகுது, நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம், எல்லாம் போகிற உடம்பு தானம்பாங்கல்ல. எதை கேட்டாலும் அது ஒரு நாள் எல்லாம் இல்லாமல் போயிடும், யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பேசுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் ஒரு முனிவர் இருந்தார், அவர் தான் சொல்லுவார், எல்லாம் போயிட போகிறோம்ப்பா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. இதுக்கு பேர் சிதைவு கோட்பாடுன்னு பேர். உக்கியாதவாதம்னு சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ வினை மறுப்புன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. நம்ம ஊரில் திருப்பி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நிஜமாக நமக்கு முற்பகல் செஞ்சது பிற்பகல் விளையுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்துக்கு நல்லது பண்ணுறோம், நல்லது நமக்கு கிடைக்குதா? நான் நல்லது பண்ணேன், நல்லது நடக்கலன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். தூக்குங்க, எல்லார் மனசுலையும் இருக்கிறது தானே, தூக்குங்க. நீங்கள் யாராவது நன்றிங்க, யாராவது ஜோசிக்கார்ட்ட போனீங்கன்னா உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்லுவாங்க. மொதல் விஷயம், நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. 2வது விஷயம், உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. எல்லாருக்கும் பொருந்தும் அது இல்லையா? அப்போ நம்ம நல்லது பண்ணுறோம், நமக்கு நல்லது நடக்குதானா? நடக்கிறது இல்லை இல்லையா? அப்போ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் தானே நம்ம நம்புகிறோம். நல்லது பண்ணால் நல்லது நடக்காதுன்றப்ப நான் ஏன் நல்லது பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த வினை மறுப்புன்னு இந்த கோட்பாட்டுக்கு பேர். வள்ளுவர் சொல்கிறார்ல, இருள் சேர் இருவினையும் சேரா. கெட்டது பண்ணால் தானங்க நமக்கு கெட்டது நடக்கணும், இருளுக்கு போகணும். நல்வினை பண்ணால் ஏன் நம்ம இருளுக்கு போகணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ரொம்ப எளிமையாக கேட்குறேன், ராமர் இருக்காருல்ல, ஒரு நல்லவரா கெட்டவரா பிறக்கிறப்போ? ராமர் வந்து தசரத மகாராஜாவுக்கு பையனாக பிறக்கிறாரு, அவர் ஒரு அவதாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ராமர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான் இல்லைங்களா? பிறக்கிறாரு, ரொம்ப நல்ல ஒரு குழந்தையாக வளர்க்கப்படுறாரு, ஒரு முனிவருக்கான தொண்டுகள்லாம் செய்கிறாரு, நல்ல முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறார், எல்லாமே இருக்கு அவர். அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ நல்ல ராமர் 16 வருஷம் இதுக்கு வனவாசம் போகணும் சொல்லுங்க? ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா நம்மளால? சிவபெருமான் நல்லவரா இல்லையா?
நல்லவர் தான்ல. சிவபெருமான் வந்து யாருக்காவது கெடுதல் பண்ணியிருக்காரா? பண்ணதில்லை. அவர் ஏங்க பிட்டுக்கு மனுஷன் வந்தப்போ குச்சியால் அடித்தாங்க? ஒரு கேள்வி வருது இல்லை? கிறிஸ்தவத்தில் சொல்கிறாங்க இயேசு வந்து மிகச்சிறந்த மனிதர், அவர் எந்த பாவமும் பண்ணலை, அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? இல்லைங்க, இதுக்கு வந்துட்டு என்னன்னா, இப்படி சொன்னோம்னா நம்ம நல்லவராங்கிறத கைவிட்டுருவோம்ல. நல்லவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் இல்லையா? அதுக்கு என்ன ஒரு கோட்பாடு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வினை கோட்பாடுன்னு ஒன்று முன்னிறுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு ஒரு திரைப்படத்தையே எடுத்துக்கலாம். ஒரு மோசமான ஒரு வில்லன் இருக்காரு, அவர் எல்லா கெடுதலும் பண்ணுறாரு. பண்ணுறப்போ அவரால் ஒரு திறனே இல்லாத ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. திறன் இல்லாத பாதிக்கப்படுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கெட்டு போயிடுவ, உருப்படாமல் போயிடுவலாம் சொல்ல மாட்டாங்க. உன்னை ஒரு வழி பண்ணுறதுக்கு ஒருத்தவன் வருவான்பாங்க. அந்த ஒருத்தவன் நல்லவன் தானே, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லாவே இருக்கலாம்ல. அவன் நல்லா இருந்தான்னா இவனை யார் தடுக்கிறது? புரியுதா உங்களுக்கு? ராமர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் ராமர் அயோத்தியிலே இருந்தா அதுக்கு ராமாயணம் பிறக்குமா? சிவபெருமான் கைலாயத்திலே இருந்தாருன்னா நமக்கு புராணம் உண்டா? இல்லைங்களா? நமது முன்னோர்கள் வந்து மலேசியாவுக்கு கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு வரலன்னா இன்னைக்கு நாம இங்கே இருக்க முடியுமா? 200 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன வேலை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க 10 மலைக்கு ஏறலன்னா இன்னைக்கு மலேசியாவில் தமிழர்களுக்கு ஒரு சின்னம் உண்டா? இல்லைங்களா? அப்ப நல்லவர்களுக்கு வரக்கூடிய துன்பம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு நடக்கக்கூடிய நன்மை. இதான் உண்மை. அவன் அன்னைக்கு கஷ்டப்படுவான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் மரம் எப்படியோ அப்படிதான் நல்ல மனுஷங்களோட வாழ்க்கை. வர்றவன் போறவங்களாம் கீறிக்கிட்டே இருப்பான், ஆனா அவங்க ரப்பர் கொடுக்குற மாதிரி அவங்க நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஊழ் அப்படின்னு பேரு. உங்களுக்கு நல்ல வினை செய்த ஒரு புண்ணியம் இருந்தாலும் கூட இன்னொருத்தனுக்கு ஒரு தீய வினை இருக்குன்னா அதை தடுக்கிறதுக்கு நீங்க தான் போகணுன்றப்போ காலம் உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டும். நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, காலம் சில நாயர்களை பிரசவிக்கும். ஒவ்வொரு இனத்துக்கும் அது நடக்கும். தமிழ் இனத்துக்கு ஒரு முறை நடந்தது, இன்னொரு முறை நடக்கும். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு எழுதுறாரு திருவள்ளுவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசுறோம்னா 2009ஆவது ஆண்டிலே 2 லட்சம் பேர் கண்ணீர் சிந்து இறந்ததனுடைய விளைவு இன்றைக்கு 10 கோடிக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இன்னைக்கு ஒரு நல்ல பாதைக்கு திரும்பி இருக்கு. இது மறுக்க முடியுமா நம்மளால? அப்போ இது வினை கோட்பாடு. வினை வந்து நம்ம செய்யறதை மட்டுமே கிடையாது, கடவுள் முடிவு பண்ணுவாரு. ஊழ்னு சொல்றோம் இல்லைங்களா, நல்ல ஊழ் இருந்தா நடக்கும்ட்டு. இது வினை கோட்பாட்டு. இது வந்து பூரண காயபருங்கிற ஒரு உருவாக்குனாரு. இது ஆசியுகத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. இவ்வளவு கோட்பாடுகள் வந்து தமிழர்கள் வந்து சிந்தனையில உருவானது. நம்ம சிந்திக்கிறோம், கடவுளை நம்ம எப்படி அணுகிறது, கடவுள் எப்படி இருப்பாரு, நம்ம வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கு, நமக்கு ஏன் நல்லது நடக்கல, ஏன் அங்கே கெட்டது நடக்குதுன்னு தமிழர்கள் வந்து சிந்திக்கிறாங்க. சிந்தித்து அதன் மூலமாக இந்த மெய்யியலை உருவாக்குறாங்க. மெய்யியலை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மெய்யியலை வச்சுட்டு கடவுளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றப்போ பிறக்கக்கூடிய ஒரு துறை தான் இறையியல் அல்லது தியாலஜி அப்படின்னு பேர். எனக்கு வந்து ஒரு துறையில் அறிவு இருக்குங்க, அந்த துறை அறிவு வச்சு தான் நான் என்னோட கடவுளை அணுகுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு நிலத்தில் வந்து மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் தொழில். அப்போ அவங்க கடவுளை அவங்க வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? மேய்ப்பர்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா இவங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சது ஆடு மாடுகளோட வாழ்க்கை. அப்போ அவங்கள வந்து ஆடு மாடா கருதிக்கிட்டு கடவுளை மேய்ப்பனா கருதுறாங்க. ஒரு நகர நாகரிகம் இருக்கு, ஒரு பெரிய நகரம் இருக்கு, அரசர் இருக்காரு, எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் அவங்களுடைய கடவுளை என்னவா கருதுவாங்க? அரசனா கருதுவாங்க. நம்ம முருகனை நம்ம அரசன் ஏன் சொல்றோம்? மலைநிலத்து கடவுள் தானே முருகர். அவரே அரசர்னு சொல்றோம்னா முருகத்துக்கு வழிபாடு இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நாகரிகம் பெற்ற மக்களாக நாடு கட்டி அரசு இருக்கிற மக்களாக இருந்திருக்கிறோம். அப்ப என்னுடைய அறிவுல இருந்து தான் என்னுடைய கடவுள் பிறக்கிறார் இல்லைங்களா? அப்ப தமிழர்களுடைய மெய்யியலில் இருந்து தமிழர்கள் உருவாக்கி கொண்டது தான் தமிழர்களுடைய இறையியல். இப்போ இந்த இறையியல்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்போ மெய்யியல்ல வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு தீக்குச்சி இருக்குங்க, ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு, தேய்ச்சா பத்திக்கும்னு சொல்றேன். உண்மையாவே நீங்க தேய்ச்சி பார்த்து அந்த நிரூபணத்தை பார்த்துடலாம், பார்க்க முடியும்ல. இப்போ இறையியலை நம்ம சொல்றோம், நீங்க இந்த உலகத்துல இது பண்ணீங்கன்னா அடுத்த உலகத்துல நடக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு நிரூபணம் இருக்கா? நிரூபணம் கிடையாது. அப்ப என்னன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றப்போ நிரூபணம் இல்லாதப்ப இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி மெய்யியல்லேருந்து இந்த இறையியல்ங்கிறது ரொம்ப அதிகமான கிளைகளை கொண்டதாக இருக்கும்.
ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் தான் பாரு, ஒருத்தர் எனக்குள்ளேயே கடவுள் இருக்கும் பாரு, இன்னொருத்தர் வந்து கடவுளும் நானும் வேற வேற பொருள்பாங்க. இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா மதத்தில். அப்போ எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க தேவைக்கேற்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியதுன்னா, நம்ம ஆரியர்கள் சொல்லக்கூடிய வேதங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் வந்து கடவுள் தான் நிறைய இருக்கும், அறிவு நிறையா இருக்காது. கடவுள் இப்படிப்பட்டவர், அவருக்கு நம்ம இதை கொடுத்தா அவர் நமக்கு அதை கொடுப்பாரு, இப்படி இருக்குமே தவிர கடவுள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, கடவுள் ஏன் அப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நாமே இப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நாம் கொடுத்தா அது மூலமாக கடவுளுக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வியே இருக்காதாங்க. இது நம்பு, அவ்வளவுதான், இது வேதம். சங்க இலக்கியம் அப்படி கிடையாது. நம்மளை மாதிரி கடவுளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் நம்ம. இப்போ கடவுளும் பாவம் தானே, நம்ம யோசிக்கிறோம்ல, நமக்கெல்லாம் திருமணம் நடக்குது, கடவுளுக்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே, நம்மளாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம், நம்ம கடவுளுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடினா நல்லா இருக்குமே, நம்மளாம் நல்லா புடவை கட்டிக்கிறோம், கடவுள் ஒரு புடவை கட்டினா நல்லா இருக்குமே, நம்ம வீட்டில் ஒரு ருசியாக சமைக்கிறோம், இந்த கடவுள் ஒரு வாய் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல. இது வந்துட்டு கடவுள்கிட்டேருந்து ஒரு விஷயம் வேணும்னு நம்ம பண்ணுறதில்ல, கடவுள் மேலே இருக்கிற அன்பால் நம்ம செய்கிறது இல்லைங்களா. இந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்முடைய சமயம். ஆனால் வந்து வடவரோட சமயம் அப்படி கிடையாது. கடவுளே, நான் போருக்கு போவேன், எனக்கு நீ இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தாதான் நான் உன்னை வந்து பார்ப்பேன், இல்லாட்டி கோயில் பக்கம் நான் வரமாட்டேன். இது அவங்களுடைய முறை. இப்படி வேறுபாடுகள் இருக்கும். இப்படி தான் இறையியல்ங்கிறது வருது. இந்த இறையியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னு ஏற்றுக்கிட்டா தான் இறையியல். அதை ஏற்றுக்காட்டி மெய்யியலுக்கு அப்புறம் இறையியல் வராது. ஏற்றுக்கிறோன்னா எந்த கடவுள் உலகத்தை படைச்சாரு, கடவுள் உலகத்தை படைச்சார்ல எந்த கடவுள் உலகத்தை படைச்சார், அடுத்தது அந்த கடவுளுக்கு மனுஷனுக்கு என்ன தொடர்பு, கடவுளை மனுஷன் அடைய முடியுமா, கடவுளை அடையிறதுக்கு யார் வழிகாட்டுவாங்க, இவ்வளோ கேள்வி நமக்கு இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கான தேடல் தான் வந்துட்டு இறையியல் அப்படிங்கிறது. இறையியலில் நிறைய வகை இருக்குது. இப்போது ஒரு ஒரு சாமி இருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் வந்துட்டு வானியல் படித்தேன் சாமி, நான் பார்க்குறப்போ இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் இவ்வளோ அண்டங்கள் இருக்குது, இவ்வளோ கோயில் இருக்குது, இவ்வளோ பெரிய சூரியன் இருக்குது, சூரியனோட ஒப்பிடுறப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பூமி இத்தினோண்டு தான் இருக்குது, இவ்வளோ பெரிய இடத்தையும் ஒரே ஒரு கடவுள் தான் வந்துட்டு உருவாக்குறாரு காப்பாற்றுறாரு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய கடவுளை நம்புறீங்கன்றதை பொறுத்தது அது. இந்த பிரபஞ்சம் அண்டை இவ்வளோ பெருசு நம்ம நம்புகிறோம்ல, கடவுள் ஏன் சின்னதுன்னு நம்ம நம்பணும்னு கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி நிறைய கேள்வி பதில்கள் இருக்கும், உரையாடல்கள் இருக்கும் இந்த மெய்யியல்லேருந்து வரக்கூடிய இந்த இறையியலில். இதெல்லாம் சேர்ந்து தான் மெய்யியல் இறையியல் விவாதம்ங்கிறது. அப்படி இருக்கிறப்போ இப்போ சாமானிய மனிதர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஏழை பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு 60 வயது அவங்களுக்கு, வாழ்க்கையில் அவங்க வந்து எந்த ஒரு பெரிய நல்லதையும் பார்க்கல, கடவுள் ஏதாவது கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்டக்க போயிட்டு இந்த தத்துவம்னா என்ன, இந்த மெய்யியலில் இதெல்லாம் இருக்குது, உக்கியதவாதம் உனக்கு தெரியுமானா நல்லா இருக்குமா. அப்போ அவங்கள நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஒரு நபர் இருக்கார்ல அவரை பின்பற்றி போயிடுங்க இல்லையா. நம்ம அதை ஆற்றுப்படுத்தல்னு சொல்லுவோம்ல, ஒரு தம்பி வந்து இந்த ஊருக்கு போகிறாரு, அவர் கூடவே போயிடுங்க நீங்கள். நம்ம வந்து பாவனைன்னு சொல்லுவோம் தமிழில். ஒருத்தவங்க உண்மையாகவே செய்வாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னா, உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இங்கே இவங்கெல்லாம் இப்போ தற்காப்பு கலைகள் வந்து நிகழ்த்தினாங்கல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டிய போட்டிக்கு போகிறோம், எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் 10 பேர், உங்களுக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு மறந்து போச்சு, என்ன பண்ணுவீங்க, நல்லா ஆடுற பையனை பார்த்து பண்ணுவோம்ல. வாழ்க்கையே நமக்கு சில நேரத்தில் வந்துட்டு ஒன்றும் புரியலை அப்படின்னா உண்மையாகவே யார் பண்ணுவாங்கல்ல அவங்கள பார்த்து அதே மாதிரி செஞ்சிடுறது. நம்ம அப்படி தான் போய் இடத்துல வாழ்க்கையே மாறிட்டு, ஏன்னா நம்ம ஆட்களை பார்த்து நம்ம பண்ணுறது இல்லை, அவ்வளோதான், மற்றபடி பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து பார்த்து செய்கிறதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுப்போம்ல. நான் 3 மார்க் வாங்குறேன், 4 மார்க் வாங்குறேன் பார்த்து நான் காப்பி அடித்தா நான் உருப்பிடுவேனா. காப்பி அடிக்கிறதுனாலும் நல்ல ஆளாக பார்த்து காப்பி அடிக்கணும்ல. அப்போ நம்ம நல்ல ஆள் யாருன்னு தேர்ந்தெடுத்து அவங்கள பின்பற்றுறோம்ல, இதுக்கு மார்க்கம் அப்படின்னு பேர். மார்க்கம்னா மனுஷன் கடவுள் ரெண்டும் ஒன்று தான். ஏன் தகுதிக்கு என்னுடைய நினைப்புக்கு என்னால் எந்த பாதையில் போக முடியும் யோசிக்கிறோம் இல்லைங்களா, இது மார்க்கம். இப்போ சைவத்தில் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம்னு 4 மார்க்கம் சொல்லுவாங்க. இப்போ சமயக்குறை ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, 4 பேர் 4 மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. ஒருத்தர் கடவுளை பார்த்து இவர் தான் எங்கள் அப்பா, நான் ஒரு பையன் ஆகிட்டேன், நான் முக்திக்கு போயிடுறாரு. அப்பர் எப்படி போக முடியுமா, அப்பர் ஏற்கனவே சமணத்துக்கெல்லாம் போயிட்டு உலகத்தை சுற்றி வந்திருக்கிறாரு. அப்போ வந்து நான் வந்து கடவுளுக்கு வந்துட்டு ஒரு தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்னு அப்பர் வர்றாரு. இதே வந்துட்டு மாணிக்க வாசகர் பாருங்க, அவர் வந்துட்டு அற்புதங்கள் பண்ணுறாரு, அவருக்காக கடவுள் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு.
சுந்தரர் பார்த்தீங்கன்னா எப்பா இந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன் ஒரு கடிதம் கொடுத்துட்டு கடவுளை பார்த்து நண்பனாக நடத்துறாரு. இப்போ இதை நம்ம மாற்றி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதுதான் மார்க்கம் அப்படின்னு பேர். இப்போ சாமானிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. நல்லா கவனிங்க, இவங்க பின்பற்றுறது சமயத்துக்கும் மார்க்கத்துக்கு தான் வேறுபாடு. சமயத்தில் ஒரு கூறு தான் மார்க்கம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆபிரகாம்னு ஒருத்தர் கடவுளை சந்திச்சாருன்னு ஒரு நூலில் இருக்குது. ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க ஆபிரகாமை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? ஏற்றுக்கிறாங்க. ஆபிரகாமை பின்பற்றுறவங்க தான் இயேசு ஏற்றுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் வர்றாங்க. நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமை ஏற்றுக்கிறாங்க, ஈசா நபிகள்னு இயேசு ஏற்றுக்கிறாங்க, அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க நபிகள் நாயகத்தை பின்பற்றுறாங்க, மற்ற ரெண்டு பேரை பின்பற்றுறது இல்லை. உங்களுக்கு வேறுபாடு புரியுதில்லை? ஏற்றுக்கிறது வேற, பின்பற்றுறது வேற. இப்போ மார்க்கம்ங்கிறது இந்த மார்க்கத்தில் எது நமக்கு எளிமையாக இருக்குதோ அதை பின்பற்றுவது தான் மார்க்கம் அப்படின்னு பேர். இன்னைக்கு நமக்கு இறையியல மார்க்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். மார்க்கத்துக்கு மேலே சமயத்தையோ, சமயத்துக்கு மேலே இறையியலையோ, இறையியலுக்கு மேலே மெய்யியல் பக்கமோ போகல. நமக்கு அவ்வளோ அறிவு இல்லாமல் போயிட்டு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லி இதை நான் நிறைவு பண்ணணும். இங்கே வர்றப்போ பல தெய்வங்களை வணங்குறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். தமிழர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த உலகத்தை படைத்த கடவுள் யார் அப்படின்னு கேள்வி வர்றப்போ அந்த கடவுளாக நம்ம யாரை ஏற்றுக்கிறோமோ அவருடைய இடம் தனி. நீங்கள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால்னு எழுதுவார் திருவள்ளுவர். தனக்குவமை இல்லாதவனாக ஒரு கடவுளை ஏற்றுக்கிறோம்ல, அந்த கடவுளுக்கு நம்ம இணை வைக்க முடியாது. சிவனை ஏற்றுக்கிட்டா சிவன், பெருமாளை ஏற்றுக்கிட்டா பெருமாள். அவங்க தான் உலகத்தை படைத்தாருன்னு அவங்க நம்புவாங்க. அதற்கு பின்னாடி தமிழ் நெறியில் என்னென்னா முன்னோர் தெய்வம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. கடவுள் வேற, முன்னோர் வேற, தெய்வம் வேற அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் முன்னோர்னால் ரொம்ப எளிமை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, என் தாத்தா இருப்பார், இறந்து போயிருப்பார். எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அம்மை போட்டு இறந்துருப்பாங்க. ஆடி மாதம் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். இவங்கெல்லாம் முன்னோர். என்னுடைய உடல் இரத்தமும் சதையுமாக தோன்றுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்த எனது முன்பிறந்தவர்கள் முன்னோர் மனிதர்கள். இதுக்கு அடுத்ததாக ஒன்று இருக்குது, கடவுள். கடவுள்னா எல்லாத்தையும் கடந்து உள்ளே இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது, இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது, எல்லாத்தையும் இயக்கிறது நான் நம்புறது கடவுள். இந்த கடவுளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம், முன்னோரையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தெய்வம்னா என்னங்க? இவ்வளோ கேள்வி. தெய்வம்னா என்ன? இப்போ நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல, தமிழ் மொழி கடவுளை ஏற்றுக்குதா இல்லையா? தமிழர் கேட்கல, நான் தமிழர் சமயத்தை கேட்கல. தமிழ் மொழி கடவுள் இருப்பார்னு ஏற்றுக்குதா இல்லையா? தமிழ் மொழிக்கு இலக்கணம் இருக்குல்ல, அதில் குறிப்பு வினைமூற்று, தெரிநிலை வினைமூற்றுன்னு ரெண்டு சொல்லுவாங்க. தெரிநிலை வினைமூற்றுலாம் என்ன? கொஞ்சம் கடினமாக ஞாபகம் கொண்டு வர்றதுக்கு நான் இப்போ ஆரம்பிச்சோன்னே ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? தெரிநிலை வினைமுற்று. ஒரு எளிமையாக சொல்கிறேன். உழவன் ஏர் ஓட்டினான், இது ஒரு வாசகங்க. இதில் செய்பவன் யாரு? செய்பவன் உழவன். கருவி என்ன? எந்த கருவி வச்சு அவன் ஏர் ஓட்டினான்? கலப்பை. நிலம், எந்த நிலத்தில் இந்த வேலை நடக்குது? வயல்ல நடக்குது. காலம், ஏர் ஓட்டினான்னு சொல்றோம். அப்ப எந்த காலத்தில் நடந்திருக்குது? இது கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ஏர் ஓட்டி அவன் எந்த பொருளை உருவாக்குறான்? பயிரை உருவாக்குறான். அப்ப செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எல்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா அது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தமிழ் இலக்கணப்படி அதை ஏத்துக்கிறோம். இப்போ உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம்ல, அப்ப செய்பவன் யாரு? தமிழ் மொழியினுடைய இலக்கணம் இந்த உலகத்து உருவானதுன்னு சொன்னாலே யாரோ ஒருத்தவங்க படைச்சான்றதை ஏற்றுக்குது. செய்பவன் இல்லாமல் ஒரு தொடர் முழுமையடைய முடியாதுன்னா, கடவுள் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாதுங்கிறது தமிழினுடைய மரபு. ஆனால் யாராவது கடவுள் மறுப்பை பேசுகிறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கிறோம். கடவுளே இல்லைங்க நமக்கு, ஏற்றுக்கிறோம். கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனே ஏற்றுக்கிறோம். இங்கே நற்றினையில் பார்த்தீங்கன்னா ஐரே கம்ம இவ்வுலகு படைத்தோனே அப்படின்னு வருது. வள்ளுவர் சொல்கிறாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான். இந்த உலகத்தை உருவாக்கணும் போய் பறந்து கிடட்டும் அப்படின்றாரு. அப்போ உலகத்தை படைச்ச ஒருத்தவர் இருப்பார்னு நம்ம ஒத்துக்கிறோம். சில இடங்கள்ல கடவுள் மறுப்பும் இருக்கு. நாங்கள் நெல் உகுத்து பரவக்கூடிய கடவுள் கிடையாது, நடுக்கல்ல தான் நாங்கள் கும்பிடுவோம். புறநானூர்கள் பாட்டு வச்சிருக்காங்க. கடவுள் மறுப்பு இருக்கு. ஆனா தமிழ்ல தெய்வ மறுப்புன்னு ஒன்று இருக்கா? கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களை நம்ம ஏத்துக்கிறோம். தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்கள நம்ம ஏத்துக்கிறோமா?
ஏற்றுக்கிறது இல்லைங்க. ஏன் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். கடவுளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கும் தெய்வத்துக்கு, ஆனால் மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு இருக்கும். அந்த தெய்வங்கிறது நம்ம கூட வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதராக இருக்கலாம் இல்லைங்களா? வள்ளுவர் சொல்கிறாருல்ல, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்றாருல்ல. நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்து ஒருத்தன் தெய்வத்துக்கு போயிடுவான். இல்லை ஒரு மனுஷன் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் குறிப்பறிந்து செய்கிறான், அப்போ அவனும் தெய்வம் மாதிரி. ஒரு நான் வந்து ரொம்ப தண்ணி தாகத்தில் இருக்கேன், ஒருத்தர் வந்து எனக்கு உடனே தண்ணி கொடுக்குறாரு, அப்போ நான் அவரை பார்த்து என்ன சொல்லுவேன்? நீங்கள் தான் என் தெய்வம் சொல்கிறோம்ல, கண்கண்ட தெய்வமே. தெய்வத்தை காண முடியுமா? கண்கண்ட தெய்வம்னு யாரை சொல்கிறோம்? நமக்கான சிறந்த செயலை செஞ்சவங்கள நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். இப்படி இருக்கிறப்போ அந்த தெய்வம் வந்துட்டு எதா வேணாலும் இருக்கலாம். இன்னும் தொல்காப்பியம் மேலே போகுது. தெய்வத்துக்கு வந்துட்டு திணை பாலினெல்லாம் கடந்து போகுதுங்க. தொல்காப்பியர் சொல்றாரு, காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல்லன வரும் ஆயிரைந்தொடும் பிறவும் அன்ன ஆவையின் வரும் கிளவி எல்லாம் பால் பிரியாதிசை உணர்தினை மேனே அப்படின்றாரு. அப்படின்னா தெய்வம் வந்துட்டு உயர்திணையில தான் வரும், இதெல்லாம் உயர்திணையில தான் ஏன் வரும் அப்படின்றாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நபர் வர்றாரு, ஒரு ஆண் வர்றாரு வச்சுப்போம். ரமணின்ற ஒரு பேர் இருக்கு, ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. ரமணி வந்தார் அப்படின்னா அது என்ன பால்? ரமணி வந்தார் என்ன பால்? இது ஆண் பால். ரமணி வந்தாள் அப்படின்னா என்ன பால்? பெண் பால். இப்போ ரமணின்ற பேர் வந்து உயர்திணை தானே. ஆடுன்றப்போ ஆடு வந்தது, இது என்ன திணை? அக்னி. நம்ம கோயில்லேருந்து சாமி நம்ம தெருவுக்கு வருதுங்க, வரப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சாமி வந்தார்னு சொல்கிறோமா, சாமி வந்தாள்னு சொல்கிறோமா, சாமி வந்ததுன்னு சொல்கிறோமா? சாமி போய் வந்ததுன்னு சொல்லலாமா? அக்னிக்கு தானே தமிழில் வரும், உயர்த்தினைக்கு தானே சாமி, வந்ததுன்னு சொல்லலாமான்றப்போ தொல்காப்பியர் சொல்கிறாரு, தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும் இவ்வன அறியும் அந்தம் தமக்கிலவே உயர்தினை மருங்கின் பால் பிரிந்து இசைக்கும்ன்றாரு. தெய்வம் வந்ததுன்னு நீ எழுதினாலும் தெய்வம் உயர்தினை தாண்டா அப்படின்றாரு. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நம்ம இலக்கணத்தில் இருக்குங்க நம்முடைய பண்பாடு, நம்முடைய மெய்யியல். ஏன் சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் கடவுளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குத்துக்கள் எனக்கு கடவுளாக இருக்கலாம். ஒரு வீரன் எனக்காக போரிட்டு இறந்து போய் அவனுக்கு ஒரு நடுக்கல் நட்டிருக்கிறார்கள் என்றால் மாவீரர்களுக்கு நடப்பட்ட கல் கூட எனக்கு தெய்வமாக இருக்கலாம். அப்ப அதை கல்லுன்னு சொன்னாலும் அது உயர்தனை தாண்டான்ற தொல்காப்பியம். அப்போ இந்த தெய்வம் யாருன்னா, எனக்கு பாடுபட்டவர்கள், நான் உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், நான் யார் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேனோ அவங்க எல்லாருமே தெய்வம். பாரதியார் சொல்லுவாரு, உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம், வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பல பல தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். ஒரு எழுத்தாளனுக்கு எழுத்துதாங்க தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றோம். இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லிக்க, உலகத்தை படைக்கலன்னு சொல்லிக்க, தப்பு கிடையாது, அது உன்னுடைய கருத்தியல் கோட்பாடு. ஆனா மகனே, இவ்வளவு பேர் பண்ண நல்லதையும் வாங்கி வச்சுக்கிட்டு தெய்வம் இல்லைன்னு சொல்லி அவங்களை நீ வணங்க மறுத்தன்னா நீ மனிதனே கிடையாது என்பதுதான் தமிழருடைய பண்பாடு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, தமிழர்கள் கடவுள்களை நோக்கி வேகமா போறோம். அந்த மத கடவுள் பெரியவரா, இந்த மத கடவுள் பெரியவரான்னு போறோம். தமிழர்கள் தெய்வத்தை என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பாருங்க. வடக்குலேருந்து அந்த சாமியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து ஊரை மறிச்சுட்டு அப்படியே ஓஹோன்னு இருக்காங்க. ஊரில் போய் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு பூசாரி கிடையாது, பிரார்த்தனை கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? அது வந்துட்டு பக்தியின்மை கிடையாது. அதுக்கு தமிழில் நல்ல சொல் இருக்கு, நன்றி கெட்டத்தனம். நன்றி கெட்டத்தனம் இல்லையா? அப்போ தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமான அங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் என்பது மிக முக்கியமான அங்கம். நான் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேனோ, யாரை வந்துட்டு மன ரீதியாக சார்ந்திருக்கின்றனோ, அவர் எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேணாம், அவர் உலகத்தை படைச்சவராக இருக்க வேணாம், என்ன மாதிரி வாழ்ந்து மறைந்தவராக இருந்தாலும் போதும், ஆனால் எனக்கு ஒருத்தர் வழிகாட்டுறாருன்னா அவர் தெய்வம், அவரை வணங்குவேன் என்பது சொல்வதுதான் தமிழ் பண்பாடு. அதை மறுப்பது பகுத்தறிவு கிடையாது, அது பரோடம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும். இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு வந்துட்டு முன்னோர் இருக்காங்கங்க, எங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர் இருக்காங்க, தெய்வமும் இருக்கு.
கடவுளும் இருக்கு. இதுல யாரை நான் முதல்ல வணங்குறது? முதல்ல வணங்க வேண்டியது அவங்க அப்பா அம்மாவை முதல்ல, ரெண்டாவதா வணங்க வேண்டியது முன்னோர்களை, மூன்றாவதா வணங்க வேண்டியது தெய்வத்தை, நான்காவதாக வணங்க வேண்டியதுதான் கடவுளை. தமிழர்களுடைய மரபு இது. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, தென்புலத்தார் தெய்வம். தென்புலத்தாருக்கு பிறகு தெற்குல புதைக்கப்பட்ட எனது முன்னோர்களுக்கு பிறகுதான் எனக்கு தெய்வம்னு நினைக்கிறது தான் தமிழருடைய பண்பாடாக இருந்திருக்கின்றது. இதெல்லாம் கடந்து நாலாவதாக கடவுளை போய் தேடுன்னு சொன்னா நம்ம கடவுள் பின்னாடி போயிட்டு இவ்வளவே விடுறோம் இல்லைங்களா? இதுதான் தமிழினம் இந்த உலகம் முழுக்க சரிவை சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம். எனது நேரடி முன்னோர் பேரை தெரியாது, எனது தெய்வம் எனக்கு என்ன செஞ்சதுன்னு தெரியாது, எனது கடவுள் கோட்பாட்டை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தவங்க அதை கடவுள்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னா நான் அதுக்கு என் சொத்தெல்லாம் கொடுத்துருவேன், அதன் மூலமாக கடவுள் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதற்கு பெயர் அறம் கிடையாது, பக்தி கிடையாது. இதுக்கு தமிழில் பெயர் அற விலை வணிகம். கடவுளோட அறத்தை வெலை பேசக்கூடிய ஒரு கேவலமான பிழைப்பு. இப்படிதான் இருக்கு நம்முடைய பண்பாடு. இப்படி பார்க்குறப்போ தமிழருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் மிக முக்கிய சடங்காக இருந்தது இறுதி சடங்கு. நம்ம கூட வாழ்ந்து ஒரு நபர் மறைஞ்சு போகிறாரு. மறைந்து போகிறப்போ நம்ம காலத்தை இறந்த காலம்னு சொல்கிறோம்னா அந்த காலம் இருந்து இறந்து போகுது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா தமிழ் என்ன சொல்கிறோம்னா காலமானார்னு சொல்கிறோம். இல்லாமல் போனாருன்னு தான் சொல்லணுங்க தமிழில். எப்படி ஆகும்? அது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிச்சுன்னா ஆகுச்சு. இப்போ பால் இருக்குது, கீழே ஊற்றிட்டேன், என்னாச்சு? பால் இல்லாமல் போயிட்டு. பாலை உர ஊற்றினா என்ன ஆகும்? தயிர் ஆகும். இப்போ தயிர் ஆகுதுன்னா பால் இருக்கா இல்லையா? அதில் இருக்கு. அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் இல்லாமல் போனாருன்னு தானே சொல்லணும். நம்ம என்ன சொன்னோம் தமிழில்? காலம் ஆனார் அப்படின்னு சொல்கிறோம். இறந்து போன நபர் நம்முடைய காலத்திலே ஒரு அங்கமாக மாறி நம்மோடு வாழ்கிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ ஒருத்தர் இறந்து போனார்னா அன்னைக்கு வருத்தப்படுறதோட இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் கூட இருந்து வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருந்தது. அதன் காரணமாக சங்க இலக்கிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னா அந்த சடங்கை ரொம்ப அழகாக நடத்தணும். நடத்தி அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக தாரை தப்பட்டையெல்லாம் முழங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். அப்படி அடக்கம் பண்ணுறப்ப தான் நம்ம நான்மறைகளை இசைச்சோம். நான் சொல்லலை, புறநானூற்றில் 93வது பாடல் சொல்லுது, அறம் புரி கொள்கை நான்மறை முதல்வர் திறம் புரி பசுங்குள் பரப்பினார் கிடப்பி அப்படிங்குது. போர்க்களத்தில் இறந்து போன நபர்களுடைய உடலை நான்மறை முதல்வர்கள்லாம் சேர்ந்து நான்மறையை ஓதி புல்ல பரப்பி படுக்க வச்சாங்க அப்படின்னு இருக்கு. இதுக்கு உரை எழுதினவனுங்கெல்லாம் யார் உரை எழுதினாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா புல்லெல்லாம் பரப்பி அங்கே கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னு உரை எழுதிட்டாங்க. நம்மளும் நம்பிட்டோம். தமிழ் ரொம்ப நுட்பமான மொழின்னு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? நல்லா கவனிங்க. மூங்கில்னு ஒரு மரம் இருக்கு இல்லைங்களா? மூங்கில் மரம் தானே. யாராவது இங்கே தாவரவியல் படித்தவங்க சொல்லுங்க, மூங்கில் மரமா? மூங்கில் என்ன? புல் இல்லைங்களா? தென்னை இருக்குல்ல, அது மரமா? தென்னையும் புல். பனை இருக்குல்ல, அது மரமா? பனையும் புல். பாக்கு இருக்குல்ல, அது மரமா? பாக்கும் புல். மரம் கிடையாது. நான் சொல்ல தொல்காப்பியம் சொல்லுது, புறக்காலெனவே புல் என மொழிப, அகக்காலெனவே மரம் என மொழிப அப்படின்றாங்க. இந்த ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு தாவரம் இருக்கு, அது பார்க்குறப்போ வெளிப்பக்கம் ரொம்ப உறுதியாக இருக்கு, உள்ள உறுதியாக இல்லைன்னா அதுக்கு பேர் புல். வெளியில ரொம்ப உறுதி குறைவாக இருக்கு, உள்ள ரொம்ப உறுதியாக இருக்குன்னா அதுக்கு பேர் தான் மரம். மாமரம் மரம், பலாமரம் மரம், தென்னை மரம்ன்றது புல். தொல்காப்பியர் வகுத்து இலக்கணப்படி இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பச்சை பசும்புல் பரப்பினார்ன்றப்போ நம்ம புல்லுக்கட்டை பிடிச்சாருன்னு படிக்கிறோம்ல. தொல்காப்பியம் படித்தவன் எவனோ அப்படி படிக்க மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. ஒருத்தர் மறைஞ்ச உடனே அவருக்கு பாடை கட்டதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன மரத்தை கொண்டு வரோம்? மூங்கில கொண்டு வரோம். மூங்கில் மேலே என்ன போடுறோம்? தென்னை ஓலையை போடுறோம். பொதுவாக மூங்கில் காஞ்ச மூங்கில் தானங்க பயன்படுத்துவோம். ஆனால் இறந்தா மட்டும் நம்ம என்ன மூங்கில் பயன்படுத்துகிறோம்? பச்சை மூங்கில் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த சங்க இலக்கிய பாடல் என்ன சொல்லுதுன்னா புல்னு சொல்லுது, பசும்புல் அப்படின்ட்டு. அது பச்சை நிறமாக இருக்கக்கூடிய புல்வகையை சேர்ந்த மூங்கிலையும் தென்னை ஓலையும் கொண்டு வந்து போட்டு சங்க காலத்தில் அவங்களுடைய உடல்நிலை கிடைத்து இந்த இறுதி தடங்கு செய்தவர்கள் தான் வேற மதத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க. போயிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, காவடி எடுக்கிறாங்க. அதுக்கு நீ இங்கே இருந்திருக்கலாம்ல இல்லைங்களா? அப்போ என்னன்னா கடவுளை நாம் யாருன்னு பார்க்குறோம், எந்த கடவுள் பெரியார்னு பார்க்குறோன்றது மட்டும் மெய்யியல் கிடையாது. கடவுளை நாம் எப்படி அணுகுகிறோம், நமக்கு அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் மெய்யியல். தமிழர்களால் அந்த மெய்யியலை விட்டு இன்று வரை விலக முடியவில்லை என்பதுதான் உண்மை. மெய்யியல் ரீதியாக எந்த சமயத்துக்கு போனாலும்
தமிழர் தமிழராக தான் இருக்கிறாங்க. வாட்டிகன் சிட்டியில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அங்கேருந்து வந்த புலவர், அங்கேருந்து வந்த மத பரப்புனர் ஒருத்தர் தேவாரம் திருவாசகத்தெல்லாம் படிச்சுட்டு அழுதுகிட்டே ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் திருப்பி வர சொல்லுங்க இங்கே, இல்லையா? அப்போ தமிழர்களுடைய மெய்யியல் என்பது நாம் வேண்டும் என்று நினைத்தாலும் விரும்பாவிட்டாலும் நம்மோடு வாழ்வது, நம்ம அடுத்த தலைமுறையோட வாழ்வது. இந்த மெய்யியல் நம்மளை விட்டு போயிடலை. ஆனால் இந்த மெய்யியலோடு தான் நாம் வாழ்கின்றோம் என்ற புரிந்துணர்வு நமக்கு இல்லை. அந்த புரிந்துணர்வு நமக்கு இல்லை என்றால் நாம் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய தலைப்பு. நான் உங்ககிட்ட ரொம்ப சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஐயா கொடுத்ததை விட நான் நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க கடிகார முள் தொண்டையிலே குத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு, இல்லைங்களா? அப்படி ஒரு கட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி, அதுவும் மலேசியாவில் இவ்வளோ பேரை கூப்பிட்டு, ஏன்னா நிகழ்வு நடத்துறதுக்கு சாதாரணமான வேலை கிடையாது. அதுலேயும் இவ்வளவு பேர், நான் மலேசியாவில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு விடுமுறை நாள். காசி ஆனந்தன் வந்துட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பார், நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம் சவப்பெட்டியிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும் அப்படின்னு. விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு போட்டுருவானுங்க. வீட்டில் வேறு எதுவுமே நடக்காது. இதெல்லாம் தாண்டி மலேசியாவில் 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் சராசரி தூரம். நீங்கள் வந்து சராசரி தூரம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, மெய்யியல் பிழைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு துளிர் விடுகிறது நண்பர்களே. தமிழில் ஒரு அழகான கவிதை இருக்கும், பூக்களின் நறுமணம் ஊர்ப்புகளும் வேர்களின் புழுக்கம் யார் அறிவார் அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் பூவை தெரியும், காய தெரியும், வேற தெரியாது. இப்போ இங்கே நிகழ்ச்சி நடக்குது 7வது ஆண்டானா அவங்க எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ போராடி இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது. பொதுவாக ஒரு நல்ல நிகழ்ச்சி அமைதியாக நடக்குதுனாலே நாங்கள் போனால் பிரச்சனை வரும். இதில் மலேசியாவில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ்ச்சி நடத்தினா சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஏடலர் ஐயா கலையரசு கலிபெருமாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் தலைவர் தமிழ் திரு கணேசனார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஆனந்த தமிழ்னார் அவர்களுக்கும், செயலாளர் தமிழ் திரு துரை முருகனார் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு வி பாலமுருகனார் அவர்களுக்கும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவை பேரூர் ஆதீனம் ஐயா சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் அவர்களுக்கும், எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தந்தைன்னு தான் சொல்லணும், அவர் ஞான தந்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், எங்கள் தலைவர், தெய்வ தமிழ் பேரையினுடைய நிறுவனர் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும், அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.